ஓகே அடுத்த நாள் எலிமினேட் ஆவாரா? இவர் தேர்ட் பார்ட்டி பண்ண பார்த்துட்டு இருக்காரா இந்த இடத்துல? பார் கோப்பி அகைன் ஒரு நாக் விழுந்திருக்கு. ஓ ரெண்டாவது நாக்குமே வச்சிருக்காருங்க. ஓ ஓகே அடுத்த நாக் எலிமினேட் ஆவாரா? ஸ்பார்க்கி ஓபி இங்க தரமான ஒரு 1v2 முடிச்சு விடுறாங்க. இங்க ஸ்பார்க்கி ஓ புஷ் பண்றாரா? எஸ் ஜூம் டாட் புஷ் பண்றாரு. ஓ வேற மாதிரி இன்னொரு நாக்குமே சாரி ஓடியன் ப்ரோ ஹீல் பண்ணிருக்காரு. ஓ அப்படியுமே எலிமினேட் பண்றாருங்க ஸ்பார்க்கி ஓபி. இங்க ரெண்டு ஸ்குவாட டோட்டலாவே எலிமினேட் பண்ணிருக்காரு. ஒரு 1v8 டோட்டலா 8 பேருமே முடிச்சு விட்டுருக்காரு ஸ்பார்க்கி ஓபி இந்த இடத்துல. தரமான கேம் பிளே ஆர்பி செட். ஓகே ஆர்பி நாக் வச்சிருக்காரு. தரமான நாக்கு. நேடு ஓகே இந்த நேடு குக் ஆகுமா? ஒரு நல்ல நேடுங்க. நல்ல நேடு. ஓகே நல்ல டீம்ல ரெண்டு நாள் விழுந்திருக்கு. நோக்கி கவர் வைக்கிறாரு. ஓ மை காட் இந்த இடத்துல ஒய்டிஎம் டீம் எலிமினேட் ஆகுது. டீம்ல ரெண்டு நாள் தான் இருக்காங்க. ஏஜி அவர் ராஜ் இல்ல ஒரு நாள் விழுந்திருக்கு. கேஜிஓபியுமே நான் வாங்கியிருக்காருங்க. டீம் எக்ஸ்ட்ரீம்க்கு ஜோன் கொஞ்சம் ஃபேவரபிளா தான் இருக்கு. அது எந்த அளவுக்கு டீம் எக்ஸ்ட்ரீம் யூஸ் பண்றாங்கன்றத பொறுத்துதான் இருக்காங்க. தக் மான்ஸ்டர் ஒரு நேடு யாரு எக்ஸ்ஆர் ஏஜேக்கு நல்ல டாகுங்க. ஆஹா ஓ முடிச்சு விடுறாரு. ஒரு நாள் ரெண்டாவது நாள் க்ளோரி தரமான 1v2 1v3 கிடைக்குமா? ஒன்லி த்ரீ இந்த இடத்துல 1v3 போறா. 1v3 பண்ணிருக்காரு வேற மாதிரி. தக்கர் க்ளோரியில இருந்து தக் மான்ஸ்டரோட ஒரு 1v3 எஸ்எஃப்டி டீம் டாப் 1 டீமை எலிமினேட் பண்ணிருக்காரு இந்த இடத்துல. இப்ப லெவல் அப் ஃபார் க்ளோரி அடுத்த 1v4க்கு ரெடி ஆயிட்டு இருக்காரு இந்த இடத்துல. டீம் மாலி மேல மாலிய போடுறாங்க. இல்லவே இல்ல. எல்லாரும் நினைப்பாங்க என்னடா இது வெளியே வந்து வெளியே நாட்டு வச்சிருக்காருங்க. இருக்காரு. ரெண்டாவது 1v2 பண்ணி பாட் இந்த மேட்சை ஜெயிக்கிறாங்க. லெவல் அப் டீம். தரமான மேட்ச். தக் மான்ஸ்டர் தக் மான்ஸ்டர் அடிச்சிட்டாரா? கன்ஃபார்ம் பண்ணி விட்டாருங்க. ஓ நம்ம மோட்டிக்காரு. கிளட்ச் கிடைக்குமா? ஓ ஒரு நாள் விழுந்திருக்குங்க. ரெண்டாவது நாக்கா இருக்குமா? கேஜிஓபி மட்டும் தான் இருக்காரு இந்த இடத்துல. அவரு ரிவைவ் பண்ணதா பாப்பாரு. ஏன்னா பாசிபிளி அவங்க டீம்ல அவர் மட்டும் தான் இருக்காரு. பிகேஓபி சாரி கேஜிஓபி இல்ல பிகேஓபி டீம் பைசன்ல இருந்து. ரெண்டாவது நாக்குமே வச்சு இந்த இடத்துல டீம் பைசன்ல இருந்து க்ரோசாம்ரோ ஒரு 1v3 பண்ணிருக்காருங்க வேற மாதிரி.
நாக்கு விழுந்திருக்கு, ரெண்டாவது நாக்குமே விழுந்திருக்குங்க. வேற மாதிரி எம்எஸ்டி க்ரோஸா ஒரு செட்டிங்க போட்டு உட்காந்துட்டே இருந்தாரு. பின்னாடி ஜாக் வந்தாருங்க, பட் நாக்கு வாங்கியிருக்காரு ஜாக். எம்எஸ்டி க்ரோஸா என்ன பண்ண போறாரு? முடிச்சு விடுறாங்க. ஒரு நாக், முதல் நாக்கு விழுந்திருக்கு, ரெண்டாவது நாக்கு விழுமா? ரெண்டாவது நாக்குமே வச்சிருக்காருங்க. வேற மாதிரியான ரெண்டாவது நாக்கு விழுது. மறுபடியும் நாக்கு வச்சிருக்காரு. வச்ச வேகத்துல கன்ஃபார்ம் பண்றாருங்க. இந்த இடத்துல ஒரு வர்ற மாதிரியான நாக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சம்பவம் இருக்கு கைஸ். ரெண்டாவது நாக்கு அகைன் பேக் டு பேக் நாக்கு வச்சுட்டு இருக்காரு. மூணாவது நாக்குமே வைக்கிறாருங்க. ஒரு 1v3 எங்கயா இருந்த இவ்வளவு நாள்? ரைஸ் ஆஃப் பாண்டியா இருக்காங்க ப்ரோ. கம்ப்ளீட் ஸ்குவாடா இருக்காங்க. ஓகே, நல்ல நேடு போட்டிருக்காரு ஊத்தப்பம். கிளிட்ச் ப்ரோ ஒரு 2 நாக் விழுந்திருக்குங்க. சூப்பரான நேடு. 1 HP தான் இருக்காரு. புஷ் பண்றாரா? 1v4 இருக்குமா? நல்ல டாக், அகைன் ஒரு நல்ல டாக். மூணாவது ஒரு 1v4 இருக்குமா? 1v4 கைஸ்ங்க. ஓஜி கிளிட்ச் இங்க ஒரு 1v4, ஒரு ஈஸியான 1v4 இந்த இடத்துல. இவரை எலிமினேட் பண்ணிருக்காங்க. ரெண்டாவது நாக்கு வைக்கிறாரு. சரியான 1v2, தாறுமாறான 1v2. எலிமினேட் ஆகுதுங்க. சூப்பரான டீம், சாரி சூப்பரான நாக்கு டிஜி. கொஞ்சம் தூரமா போயிடுச்சு. கார்லயே உட்கார்ந்துருக்காரு. உஷாரா கார்ல உட்கார்ந்துருக்காருங்க. இருந்தாலும் அவருக்கு டேக் விழுந்திருக்கு. 1 HP தான். ஷாடோ நல்லாவே ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்காரு. ESP ஆக் ஆன் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ESP ஆக் ஆன் பண்ணிட்டாருங்க. இங்க இன்னொரு. ஓ மை காட். ஆஹா, ஒரு கத்தி கை. வேற மாதிரி இங்க ஷாடோ ப்ரோ என்ன பண்றாரு? லிட்டரலி ஓபி கைஸ். இருந்தாலும் 2 மாறி இருக்காங்க. நாக்கு விழுமா? இல்லங்க, நாக்கு விழுந்திருக்கு. இல்லைங்க போடணும், இல்லைங்க போடணும். முடிச்சிருக்காரியோ. ஓ மை காட், இந்த மேட்ச் இன்னும் டோட்டலி ஆப்போசிட்டா நடந்துகிட்டு இருக்கு எல்லாமே. ஓ மை காட், நினைச்சு கூட பாக்கலையா? இந்த ஒரு நேடு நல்ல நேரா இருந்தது. ஒரு ஆஃப் HP நேடும் வருது. ஓகே, சூப்பரான நேடியா. 2 நாக்கு விழுந்திருக்கு இந்த நேட்ல. எக்ஸ்ட்ரீம் டாக்டர் ஒரு எக்ஸ்ட்ரீமான நேட போட்டு 2 நாக்கு விழுந்திருக்குங்க. இல்லைங்க போட்டு ரிவைவ் பண்ணுவாரா? பார்க் யோபி மட்டும்தான் இருக்காரு அந்த இடத்துல. அவருமே ரிவைவ்க்கு போயிட்டு இருக்கு. அடுத்த நேடுமே வருது. இந்த நேடு கனெக்ட் ஆச்சுன்னா ஒரு வேற மாதிரியான நேடா இருக்குன்னு சொல்றதுக்குள்ள ஒரு தாறுமாறான நேடியா. பார்க் யோபி எப்படி அதை கண்டுபிடிச்சாருன்னே தெரியல. போறான நேட போட்டுட்டு இருக்காரு. எலிமினேட் பண்றாரு யார்? நேடு மூலமாவே இங்க. முகுந்த் இஸ் மை டீம்மேட் ப்ரோ. ஐ நோ ப்ரோ. ஓம்கார் ஸ்லாட் 9 ஃபைட்டா. ஒரே நிமிஷம் ப்ரோ. ஒன் செகண்ட் ப்ரோ. சூப்பர் அலான் இருக்காரு இங்க. அவரையுமே எலிமினேட் பண்றாருங்க இங்க. வேற மாதிரி இடத்துல இல்லங்க நடந்துகிட்டு இருக்குது. ரெண்டாவது நாக்குமே நினைக்கிறது ஒரு சப்செட்டை போட்டாரு. பட் இருந்தாலுமே அடி வாங்கியிருக்காரு. இங்க இன்னும் நம்ம FW இருக்கேன். விழுதியா?
தரமான சம்பவம் இருக்கு. யார் அந்த ஃபைனல் கில்ல அடிக்க போறது? சம்பவம் 1 HP 2 HP தான். வா முடிச்சு விடுறாரு FW